நம்ம அலட்சியமாவோ, அவசரமாவோ ஒரு முடிவோ, செயல்பாடோ எடுத்தோம்னா, நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிதான் இங்கேயும் ஒருத்தர் எடுக்கிற முடிவு அவரோட வாழ்க்கைய பாதிக்குது. அவரு அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கட்டுமான நிறுவனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வயசான கார்பெண்டர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு செய்யற வேலை பாத்தீங்கன்னா, நல்லா அழகாவும், அந்த ஒரு கட்டுறது அவரு எதனா டிசைன் பண்ணாருன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்றது அவருக்கு பேரு. ஸோ ரொம்ப நாள் அப்படியே உழைச்சிட்டே வர்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, வயசு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அவர் ஓனர் கிட்ட போயிட்டு, ஐயா இனிமேல் நான் வந்து வேலை செய்யல. என்னுடைய மீதி காலத்த நான் குடும்பத்தோட கொண்டாடலான்னு இருக்கேன். அதனால நான் வேலையை விட்டு நிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓனருக்கு வந்து உடனே, ஆஹா என்னடா இது நல்ல வேலையாள் வந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறாரு. ஐயா நீங்க போங்க, நான் உங்களை தடுக்கல, ஆனா ஒரே ஒரு வீடுக்கு மட்டும் லாஸ்டா வேலை செஞ்சுட்டு போங்க அப்படின்றாங்க. என்னடா இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரைகுறை மனசோடவே அந்த வேலைக்கு சம்பாதிக்கிறாரு. அப்புறம் அப்படியே அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அவர் வந்து வீட்டு வேலை செஞ்சிருந்தாலும் அவரோட மனசு வந்து பாத்தீங்கன்னா முழுசா ஈடுபடல அதுல. சோ அதனால வந்து அப்படியே ஒரு அலட்சியமாவே கட்டாரு. தரமில்லாத பொருள், அவசரமா வேலைப்பாடு அப்படின்னு சொல்லி முன்னாடி அவங்களோட வீடு வந்து எப்படி பாராட்டி இருந்தாங்களோ அந்த மாதிரி லுக்ல அந்த வீடு வரல. அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சுட்டு அந்த வீடை வந்து ஓனர் பார்க்க வர்றாரு. ஐயா என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. முடிஞ்சிருச்சுங்க அப்படின்றாரு. சரி என்ன பண்றாங்க, சாவி வந்து ஓனர்கிட்ட இவர் கொடுக்குறாரு வேலையாளு. அவர் ஓனர் வாங்கிட்டு, இந்தாங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு தான், ஏன்னா இத்தனை வருஷம் எங்க கம்பெனியில இருந்தீங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் அப்படின்ட்டு, இது உங்களோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இவர் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நிக்கிறாரு. ஆஹா இது நமக்கு தான் இந்த வீடு கொடுப்பாருன்னு நினைச்சிருந்தா நம்ம வந்து நல்லாவே பார்த்து பார்த்து கட்டியிருக்கலாமே. சரி என்னடா இது இவ்வளவு ஒரு மோசமான வீடு கட்டிடுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிது என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேலையோ செயலோ நமக்கு செய்யும் போது எப்படி செய்வோமோ அந்த மாதிரி பார்த்து செய்யணும். சோ இன்னைக்கு செய்யற செயல்கள் தான் நம்மளுடைய நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.